ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க தேவ்ஜா ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நடந்திருக்கும். நீங்கள் அது ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ வாங்க இப்போ போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசண்ட்டாக நம்ம இருக்கிறோம்ல, ப்ரெசண்ட்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்களேன். ஏன்னா ப்ரெசண்ட்னா என்ன மீனிங், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே தெரியும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு மொபைல் எடுத்து வீட்டில் இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, வண்டி ஓட்டின்னு போகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன் நான் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணுறேன். எல்லாரோட லைஃப்லேயுமே நம்ம இப்படி தான் இருக்கோம். கரெக்டுங்களா? அதை நீங்கள் திருத்திட்டிங்கன்னா லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம். ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தூக்கம் வரல, நைட்டு படுத்தா தூக்கமே வரமாட்டுது அப்படின்னு நிறைய பேரோட லைஃப் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலன்னு தெரியுதுங்களா? எனக்குமே தான் இந்த பிரச்சனை. எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என் பேர் காயத்ரி. என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ரித்வின்ட்டு இப்போ 2.5 வயசு பையன் இருக்கான். நம்மளோட விளாக் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். அவர் குழந்தைலேருந்து இப்போ நான் என்ன பண்ணேன், அதுக்கு முன்னே ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நல்லா தூக்கம் வந்துச்சா, குழந்த பிறந்தாவே ஆஃபீஸ்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தூக்கம் போயிடும் நைட்டில். இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்பப்போ எழுந்துக்கிறாங்களே, அது என்னாச்சு, என்ன 1 இயராக அவனை கண் விழிச்சு நம்ம பார்க்கறதுனால தூக்கம் அது என்ன அறியாமே தூக்கம் வந்தாலுமே நான் அது வேஸ்ட் பண்ணுறேன். மொபைல் பார்க்குறது ஒரு 10:30 11 வரைக்கும் ஒரு டைம் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா 10:30க்குள்ளே பார்ப்பேன். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதால் எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ், ஹேர் ஃபால் ஆகுறது, பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. நெக்ஸ்ட் வெயிட் கெயின் ஆகுறது, அப்புறம் எப்படி சொல்கிறது, இல்லாத நெஞ்சு வலிக்கிற மாதிரி, இதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணது. ஏன் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, என்ன மாதிரியே இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரெசண்ட் ஏன் அவ்வளோ முக்கியம்னு பார்க்குறீங்கன்னா, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இன்னிலேருந்து நான் சொல்கிறத சில பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வண்டி ஓட்டுறீங்கன்னா அதை மட்டும் பாருங்கள். வண்டி ஓட்ட சொல்லும், ஃபோன் பேசுகிறது, சாங் கேட்டுட்டு போகிறதெல்லாம் இருக்காதிங்க. இதெல்லாம் எதனா யோசிச்சுட்டு இருக்கிறது. லைஃப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ராப்ளத்தை நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம்னா, இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டே அதை யோசிச்சுனா ஒன்று வண்டி ஓட்டணும், அப்படி இல்லைன்னா வண்டி நிறுத்திட்டு அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வண்டியும் கவனமாக ஓட்டாமல் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா இல்லை, எப்படி லைஃப் உங்களுக்கு நல்லாயிருக்கும்? ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு மன நிம்மதி இல்லை, தூக்கம் வரல, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? ப்ரெசண்ட் ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன்னா, நான் வ்ளாகை பற்றி மட்டும் தான் நான் யோசிக்க முடியும், பேச முடியும். வ்ளாக் எடுத்துக்கிட்டே அங்கே என்ன நடக்குது, கிச்சனில் என்ன நடக்குது, குழம்பு செஞ்சாச்சா, சாப்பாடு செஞ்சாச்சா, அப்படி நான் யோசிச்சுட்டே நான் வ்ளாக் எடுத்தேன்னா என்னால் ஃபோக்கஸாக உங்களுக்கு நான் கன்வே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ தூக்கம் போகிறீங்கன்னா, இப்போ மேபி ஒரு 9 படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 9:30 9 நான் சொல்கிறேன் ஷார்ப்பாக. ½ அன் ஹவர் உங்கள் மொபைல் பார்க்கணுமா, அதை மட்டும் பாருங்கள். ஃபோன் பார்க்குறீங்கன்னா ஃபோன் பாருங்கள், படிக்கிறீங்கன்னா படிங்க, ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள், என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை நான் பார்த்துட்ருக்கேன்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை விட்டுட்டு வீட்டுக்கு இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு வரீங்கன்னா எல்லா டென்ஷனை வச்சுட்டு யோசிச்சிட்டே இருக்குது, தூங்க சொல்ல தூங்காமல் யோசிச்சிட்டேன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு 8 மணி நேரம் தூக்கம். ஓகேங்களா? உங்கள் லைஃபே மாற்றும். எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் நீங்கள் நல்ல டீப் ஸ்லீப்பிங் ரெகுலராக ஃபார்ம் பண்ண குட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் போனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட்டிங்கே தேவையில்லை. ஓகேங்களா? நான் ஏன் ப்ரெசண்ட் பற்றி இவ்வளோ கிளியராக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டாக நான் நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாரோட லைஃப்லேயும். அதை நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா சொல்லிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ப்ரெசண்ட் எப்படி சொல்கிறதுனா, நானே அப்படி தான் இருந்தேன். எனக்கு இதுக்கு முன்னாடி சொல்கிறேன், படுத்தா தூக்கம் வராது, எதனா யோசிச்சுட்டே இருப்பேன். நம்ம தூங்குறதுக்கு தூங்காமல் யோசிச்சிட்டே இருப்பேன். நல்லா தூங்கிட்டு இருப்பேன். அப்பப்போ குழந்தை எழுந்துக்கும், அந்த டைமும் வேஸ்ட் ஆகிடும். தூக்கமும் சரியாக ஃபோன் பார்த்து வேஸ்ட் பண்ணிவிடுவேன். இல்லைனா
இதை நான் யோசிச்சுட்டு இருக்கிறது. இதை விட்டுட்டு நம்ம தூங்க வந்திருக்கோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. எல்லா லைஃப்லேயும் வந்து பிரச்சனைன்றது ரொம்ப இருக்கும். சில லைஃப்பில் வந்து அது டேக் இட் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்குலாம் சொல்கிறேன், எல்லா லைஃப்பில் பிரச்சனை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நடக்கிற குக்கிங் பண்ணேன்னு குக்கிங் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சாங் கேட்டுன்னு குக்கிங் பண்ணுறது, ஃபோன் பேசிட்டு குக்கிங் பண்ணுறது, அதை பண்ணாதீங்க. ஒன்று ஃபோன் பேசுகிறீங்க, ஃபோன் பேசுங்க. குக்கிங் பண்ணுறீங்களா, குக்கிங் பண்ணுங்கள். இது எதனா இப்போ என்ன பண்ணுறீங்களோ அது கரெக்டாக பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன், ஓகேங்களா? அது புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணேன். அது எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பினஸும் சந்தோஷமாக கொடுக்குது. உங்கள் கூட ஷேர் பண்ணதில் உங்களுக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து டே 4, ஓகேங்களா? இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னா, ப்ரெசன்ட் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு, நேற்று ஈவினிங் என்ன ஆச்சு, நான் எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன். எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டேன். வாட்டர் இன்டேக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டேன். ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்கேன். டென்ஷனு, ஒரு ப்ராப்ளமா? சின்ன ப்ராப்ளம் தான். எல்லா லைஃப்லேயும் அந்த வீட்டுக்குள்ளே 1008 ப்ராப்ளம் வந்து இருக்கும். எனக்குமே நேற்று ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நார்மலாக ஒரு சின்ன விஷயந்தான். அதை வந்து ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால என்னன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் என்னோடய வெயிட் உங்களுக்கு நான் வீடியோவில் எடுக்கல இன்றைக்கி. ஃபோட்டோ எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். நேற்று வெயிட்டும் இன்றைக்கி வெயிட்டும் பாருங்களேன். 100 கிராம் கெயின் ஆகிருக்கு, ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் சொல்கிறேனே, நம்ம ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுறோமோ அது கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டா லைஃப் சூப்பராக இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யோசிச்சுட்டு நம்மளோட ஹெல்த்து வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? நம்மளுடைய செல்ஸுக்கெலாம் 120 இயர்ஸ் வந்து உயிரோடு இருக்கலாம். நம்மளுடைய செல்ஸ் இருக்குல்ல, நம்ம 1000 செல்ஸ் இருக்கும் ஒரு நம்ம உடம்புல. அதுக்கு எல்லாத்துக்குமே உயிர் வந்து 120 வருஷம் வந்து உயிரோடு இருக்கலாம். அதுக்கு நம்மளே அழிச்சிக்கிறோம். ஆயில் ஃபுட்டு, அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளே அழிச்சிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10 நிமிஷம் காலை என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோகா பண்ணுங்கள். நல்ல டீப் ஸ்லீப்பிங் தூங்குங்க. குழந்தைங்க கூட கொஞ்சறீங்களா, அதை மட்டும் பாருங்கள். அதை விட்டு குழந்தைங்கிட்ட பேசிக்கிட்டே வேறு எதாவது திங்கிங் பண்ணுறது, ஃபோன் பார்க்குறது அதெல்லாம் வேணாங்க. இப்போ குழந்தைங்க கூட டிவி பார்க்குறீங்களா, அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றது காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா லைஃப் வந்து ஒரு முறை தான் நம்ம வாழுறது. அது வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிடணும். அதை விட்டுட்டு நம்ம ஓவர் திங்கிங்லாம் பண்ணி நம்மளும் பாதிக்கும், நம்ம சுற்றி இருக்கலும் பாதிக்கும், ஓகேங்களா? நிறைய பேர் இது வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க, உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும், ஓகேங்களா? இதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். பார்த்துக்கலாம், விடுங்க. 100 கிராம் தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பார்க்கலாம். இன்றைக்கி ஃபோக்கஸாக பண்ணுறேன். நாளைக்கு என்ன வெயிட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.